Hi guys, welcome to Muppadai Training Academy. So guys, வந்து நமக்கு இன்னைக்கு PC Ultimate செக்ஷன்ல எதை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இயற்பியல் வினாக்கள் தான் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்கல்ல. சார் அறிவியல்ல வந்து இயற்பியலும் வேதியியலும் என்ன மறந்துட்டீங்களா போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே திருப்பி நாங்கள் இயற்பியல் மற்றும் வேதியியல் வினாக்கள், ஆனால் இதுல வேதியியல் இருக்காது, இயற்பியல் இருக்கும். ஸோ இனி வரும் வீடியோக்குள்ள வேதியியலும் கொஞ்சம் வைக்கிறோம். ஸோ அதிகமான வைட்டேஜ் இல்லை தான் இந்த சப்ஜெக்ட்ஸ், பட் ஆனால் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம கேட்கக்கூடிய ஒரு மார்க்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தம்பிகளா. ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் ஒரு கொஸ்டின் தானே, பரவாயில்ல தப்பிச்சுட்டா போச்சு அப்படின்னு விடுற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா இருக்கக்கூடிய காம்படிஷன் அப்படி, இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளும் அப்படி இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனில் நீ கேவலமாக நினச்சிக்கூடிய ஒரு டாபிக் கூட உனக்கு மார்க்கை விட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எதையுமே விடாத எல்லாத்தையுமே படி நல்ல மார்க் எடு, கட் ஆஃபை நீ ஃபிக்ஸ் பண்ணு. ஓகேவா? சரி, நம்ம போயிடலாமா இன்னைக்கு PC அல்டிமேட் செக்ஷனில் இயற்பியல் வினாக்கள். ஸோ முதல் கேள்வி எல்லாருக்குமே தெரிஞ்ச பரிச்சயப்பட்ட ஒரு கேள்வி தான் வச்சுருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருத்துகளை எஸ்ஐ அலகுகளை வந்து பொறுத்து சொல்கிறோம். அந்த அளவுகள் கொடுத்துருக்கோம், அதனுடைய எஸ்ஐ அலகுகளாக கொடுக்கப்பட்டுள்ளதில் எது சரியாக பொருந்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ வந்து மேட்ச் பண்ண போகிற. ஸோ முதல்ல கொடுத்துருக்கிறது ஒளிச்செறிவு. நிறைய பேருக்கு அந்த லீல தான் கன்ஃபியூஷன் ஆகுமே. இந்த லீ போட்டா என்ன, இந்த லீ போட்டா என்ன. இந்த லீ போட்டா அது எது? லைட். இந்த லீ போட்டா என்னது? சவுண்டு. அப்போ இங்க கேட்டிருக்கிறது ஒளிச்செறிவு. லைட்டினுடைய இன்டென்சிட்டியை மெஷர் பண்றதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த ஒளிச்செறிவை என்னன்னு கூட கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுறு ஒளினும் கேட்கலாம். என்ன ஒளின்னு கேட்கலாம்? கண்ணுறு ஒளி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்போ ஒளிச்செறிவுன்னு சொல்லலாம், அல்லது கண்ணுறு ஒளியின் அளவு என்னன்னு கேட்கலாம். கண்ணுறு ஒளியின் அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேண்டிலா. கண்ணுறு ஒளியின் அளவு என்ன? கேண்டிலா. கேண்டிலாவை எப்படி குடிப்பாங்க? CD அப்படின்னு குடிப்பாங்க. கண்ணுறு ஒளியின் அளவு கேண்டிலா. அப்போ ஃபர்ஸ்ட் 2 வரணும். ஆப்வியஸ்லி the option is D. ஏன்னா Dல மட்டும்தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 2 இருக்கு. அப்போ முதல் கேள்விக்கு 2 வரும்போது அதுவே மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ எந்த ஆப்ஷனுமே கிடையாது. என்ன ஆப்ஷன் தான் ஆன்சர்? D. சரியா போயிடுச்சா? ஒரே சாய்ஸ்ல அவுட்டா, அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒளிப்பாயம், ஒளித்திறன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒளிப்பாயம்னு சொல்லலாம், ஒளித்திறன் சொல்லலாம். இதுதான் லியூமினியஸ் இன்டென்சிட்டி இங்கிலீஷ்ல சொல்றது. ஸோ லியூமினியஸ் இன்டென்சிட்டின்னு சொல்லும் போதே ஆன்சர் என்னது? லியூமென். ஆன்சர் என்னது? லியூமென். ஓகேவா? அப்போ ஒளிச்செறிவு வந்து கண்ணுறு ஒளின்னு சொல்லலாம். இந்த ஒளித்திறன்றது கண்களால் அந்த ஒளியை பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய திறமை. ஸோ அந்த ஒளித்திறனுடைய அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா லியூமென். ஸோ இது ரெண்டுமே 2, 4 வந்துருச்சு. அடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் தலக்கோணம், திண்மக்கோணம். தலக்கோணம்னாலே என்னன்னு சொல்லுவோம்? ரேடியன். திண்மக்கோணம்னாலே என்னன்னு சொல்லுவோம்? ஸ்ட்ரேடியன். ஓகேவா? திண்மக்கோணம்னாலே என்னது? ஸ்ட்ரேடியன். அப்போ எஸ்ஐ அலகுகள் என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. நமக்கு டைரக்டா ஒரு கொஸ்டினாவும் வரலாம், இல்லை மேட்ச் த ஃபாலோவிங்ல வரலாம், இல்லைன்னா நமக்கு அதை வச்சு கூற்று மாதிரியான கேள்விகளை எழுப்பலாம். ஸோ எதுக்காக இருந்தாலுமே நீங்க உஷாரா இருக்கணும். இப்போ இங்க சொன்னது ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவுனாலே என்னது? கேண்டிலா. ஒளித்திறன் லியூமன். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு, இங்க தான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஒளித்திறன் என்பது வேறு, ஒளிச்செறிவு என்பது வேறு. ஒளிச்செறிவு என்னன்னு சொல்லலாம் சொன்ன? கண்ணுறு ஒளின்னு சொல்லலாம் சொன்னேன். அடுத்தது தலக்கோணம், திண்மக்கோணம். தலக்கோணம்னா ரேடியன், திண்மக்கோணம்னா ஸ்ட்ரேடியன். ஸோ இப்போ நான் உனக்கு ஒரு 3 கொஸ்டின் கேட்க போறேன். எஸ்ஐ அலகுல தான் கேட்க போறேன். அது நீங்க வந்து கரெக்டாக சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று விசை. விசையினுடைய எஸ்ஐ அலகு என்ன? இன்னொன்று இந்த ஒளி பார்த்துட்டோம்ல, அப்ப இந்த ஒளிச்செறிவு என்ன? ஓகேவா? இந்த ஒளிச்செறிவு என்ன? நிறைய பேர் சார் எனக்கு நீங்களே ஆன்சர் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. சரி, நம்மளே சொல்லிடலாம். விசைக்கு என்னமா? இந்த நேரத்துக்கு கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் தட்டி விட்டுருப்பீங்க. என்னதுமா? விசைக்கு நியூட்டன். விசைக்கு என்னது? நியூட்டன். ஃபோர்ஸினுடைய அலகு வந்து நியூட்டன். ஒளிச்செறிவு இது வந்து சவுண்ட் இன்டென்சிட்டி. இது வந்து லைட் இன்டென்சிட்டி, இது வந்து சவுண்ட் இன்டென்சிட்டி. ஒலி சவுண்ட் கேட்கறதுக்கு. அப்ப டெசிபல். என்னது? டெசிபல். ஓகேவா? அடுத்தது வெப்ப ஆற்றல். வெப்ப ஆற்றல். வெப்ப ஆற்றல் என்னன்றத சொல்லுங்க. சோ வெப்ப ஆற்றல்னா ஹீட் எனர்ஜி. நல்லா கவனிச்சுக்கோ. வெப்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய அலகா நம்ம எடுத்தோனே முதலில் சொல்லக்கூடியது ஜூல். ஜூல் தான் வெப்பத்தின் அலகு அப்படின்னு சொல்லுவோம். வெப்ப ஆற்றல் ஹீட் எனர்ஜின்னு சொல்லும் போது நீ ஜூல்னே சொல்லலாம். ஆனா அதை விட முக்கியமா எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலோரி. அதை விட முக்கியமா எதை சொல்லலாம்? கலோரி. அப்ப கலோரின்னு சொன்னாலும் ஓகே, ஜூல் சொன்னாலும் ஓகே. பேஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஆப்ஷன். ஆப்ஷன்ல எது இருக்கோ அதை மாதிரி சொல்லிக்கோ. அப்ப வெப்ப ஆற்றல்னா கலோரி, வெப்பம்னா ஜூல். ஸோ படிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது, அதுக்காக தான் இங்க கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அடுத்தது அழுத்தம். லாஸ்ட் ஒன் சொல்லிடுங்க பார்க்கலாம். அழுத்தம். அழுத்தத்தினுடைய எஸ்ஐ அலகு என்னது? பாஸ்கல். ஸோ படிச்சது இந்த நேரத்துக்கு கரெக்டாக குழந்தைங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஆன்சரும் நல்லா படிச்சிருப்பீங்க. ஓகே ஃபைன். அப்போ எஸ்ஐ அலகுகளை வச்சு முதல் கேள்வி முடிஞ்சிச்சா? நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ரெண்டாவது கேள்வி போகிறோம். கூற்று சம்பந்தப்பட்ட கேள்விகள். 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று வந்து மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகு கூலும் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது கூற்று மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது மின்னோட்டமானது அம்மீட்டர் என்ற கருவி மூலம் அளக்க பயன்படுகிறது. சூப்பர்.
3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. எது சரி எது தவறுன்றது நீ தான் சொல்ல போற. இப்போ மின்னோட்டம், மின்னூட்டம் அப்படின்னா என்ன, மின்னோட்டம்னா என்ன, மின்னூட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டேங்க் இருக்குது, இதை பற்றி தெரிஞ்சுப்போம். டேங்க்குக்கு அடியில் ஒரு குழா வச்சுருக்கேன். இந்த குழாவில் இருந்து நான் திருப்பினோடனே தண்ணி வருது. எப்படி வரும், தண்ணிக்கு மேலே இருந்து காற்று கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினால தண்ணி கீழே நோக்கி வருது. அப்போ இந்த இடத்துல நான் குழாவை திருப்பினோடனே மேலே இருந்து எனக்கு காற்று ஹேர் வந்து என்ன பண்ணுது, கம்ப்ரஸ் பண்ணுது தண்ணியை. அப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இந்த குழா வழியாக என்ன ஆகுது, லீக் ஆகுது. அப்போ ஒரு அழுத்தம் கொடுத்தா அங்கே ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. இப்போ இந்த பெண்ணை இப்படி இருக்கா, அழுத்தம் கொடுக்கறதுனால அது என்ன ஆகுது, கீழ் நோக்கி மூவ் ஆகுது. அப்போ அழுத்தம் கொடுத்தா தான் எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே நடக்கும். சரி, இதை எதுக்கு புரிய வச்சேன்னா இந்த மின்னூட்டத்தையும் மின்னோட்டத்தையும் புரிய வைக்கிறதுக்கு தான். மின்னூட்டம்னா என்ன, மின்னோட்டம்னா என்ன இது பார்க்கலாம். இது ஒரு கண்டக்டர், இதுதான் ஒரு கடத்தி, ஏதோ ஒரு கடத்தின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் 2 ஒயர் கனெக்ஷன் கொடுத்து இந்த பக்கம் பாசிட்டிவ் எனர்ஜி, இந்த பக்கம் நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்குறேன். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இப்போ இது வழியா உள்ள எலக்ட்ரான்கள் இருக்கும். எலக்ட்ரான்கள் எங்க வேணா சுத்தின்னு இருக்கும். ஓகேவா, எலக்ட்ரான்கள் என்ன ஆகும், எங்க வேணா சுத்திக்கின்னு இருக்கும். அது என்ன பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர் மின்னோட்டம். எலக்ட்ரான்கள் என்ன பண்ணும், எதிர் மின்னோட்டத்தை கொண்டது. புரோட்டான்கள் என்னது, நேர் மின்னோட்டத்தை கொண்டது. அப்ப இயற்கையாவே அதுகிட்ட என்ன இருக்குதோ அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மின்னூட்டம்னு சொல்லுவாங்க, மின்னூட்டம். அப்ப எலக்ட்ரான்கள் கிட்ட எதிர் மின்னூட்டம் இருக்குது, புரோட்டான்கள் கிட்ட நேர் மின்னூட்டம் இருக்கு. அப்ப இயற்கையாவே அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு பண்பை தான் என்னன்னு சொல்றாங்க, மின்னூட்டம். அப்ப மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகு கூலுமானா ஆமா, கரெக்ட். மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகு என்னது, கூலும். இயற்கையாவே இருக்கிறது. இப்போ நான் ஸ்விட்ச் ஆன் பண்றேன், இந்த பக்கம் பாசிட்டிவ் எனர்ஜி போகுமா, இந்த பக்கம் என்ன எனர்ஜி போகும், நெகட்டிவ் எனர்ஜி போகும். ஓகேவா, பாசிட்டிவ் இங்க கனெக்ட் ஆயிருக்கு, நெகட்டிவ். இப்போ இந்த எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து நான் கொடுக்குற ஒரு சோர்ஸ் மூலமா அங்க வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். அதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல தமிழ்ல என்னன்னா மின் அழுத்தம். மின் அழுத்தம். இப்போ நான் சொன்னா டேங்க் மேல இருந்து காற்று கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினால தான் தண்ணி கீழே வருதுன்னு. அப்போ இந்த மின் அழுத்தம், இந்த 2 முனைகளிலும் ஏற்படக்கூடிய மின் அழுத்தம். மின் அழுத்தம்னா என்னது, வோல்டேஜ். அந்த மின் அழுத்தத்தின் மூலமாக இந்த எலக்ட்ரான்கள்லாம் ஒரே சீரா ஒரே கோட்ல வந்து என்ன ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கும். அதுதான் மின் ஓட்டம். ஓகேவா, மின்னழுத்தத்தை கொடுக்கிறது மூலமா, அழுத்தம் கொடுக்கிறது மூலமா இதுங்க எல்லாம் என்ன பண்ணுது, ஒரே திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்குது. அப்படி ஓட ஆரம்பிக்கும் போது அதுதான் என்னது, மின்னோட்டம். அப்ப மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர், அதுவும் சரி. அப்ப மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கூலும்ன்றதும் சரி, மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர்ன்றதும் சரி. அப்ப மின்னோட்டம் ஒரே திசையில ஓடுது. அப்ப அந்த மின்னோட்டத்தை எதை கொண்டு மெஷர் பண்ணுவீங்கன்னா அம்மீட்டரை கொண்டு மெஷர் பண்ணுவீங்களா, அதுவும் சரி. மின்னோட்டம் கரண்ட் எதை கொண்டு மெஷர் பண்ணுவாங்க, அம்மீட்டரை கொண்டு மெஷர் பண்ணுவாங்க. அப்ப மின்சார சக்திகளை பெற்ற அந்த மின் துகள்களானது ஓடுகிறது, அதை வந்து அம்மீட்டர் கொண்டு மெஷர் பண்றாங்க. 3மே சரி. அப்ப அனைத்துமே சரி. அப்ப மின்னழுத்தத்தை எதை கொண்டு மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வோல்ட் மீட்டர். மின்னழுத்தத்தை எதை கொண்டு மெஷர் பண்ணுவீங்க, வோல்ட் மீட்டர். சரியா போச்சா? அப்ப மின்னூட்டம்னா என்ன, மின்னோட்டம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இயற்கையாகவே அதுக்கு அமைக்கப்பட்ட குணாதிசயங்கள் வந்து மின்னூட்டம். எலக்ட்ரான்கள் எதிர் மின்னூட்டத்தை கொண்டது, புரோட்டான்கள் நேர் மின்னூட்டத்தை கொண்டது. எது அதுங்களுக்கு வெளியிலிருந்து அழுக்கக்கூடிய மின்னழுத்தத்தின் மூலமாக அது ஒரே சீராக ஓடக்கூடியதுனால அது மின்னோட்டம். வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. அப்ப மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகு கூலும், மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். 3வது கேள்வி, இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள டேஷ் எனும் இடத்தின் வழியே செல்லும் தீர்க்க கோட்டை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது. இந்திய திட்ட நேரம்னா ஐஎஸ்டி, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா நம்ம சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய டைம்ல இருந்து பிளஸ் 5.5 மணி நேரத்தை கூட்டினா நம்ம இந்திய திட்ட நேரம் வருது. அதாவது இந்தியாவில் தீர்க்க ரேகைன்னு ஒரு ரேகை பாஸ் ஆகும் எல்லா இடத்துலையுமே. அதில் இந்தியாவில் அதில் பாஸ் ஆகிறத வச்சு கணக்கு போடுவாங்க. அது எந்த நகரத்தின் வழியாக பாஸ் ஆகுதுன்னா உத்தரப்பிரதேசம் சொல்லிட்டாங்க. கரெக்ட். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அலகாபாத்தில் உள்ள, இது 2மே தெரிஞ்சு வச்சுக்கோ, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அலகாபாத்தில் உள்ள மிர்சாப்பூர், அலகாபாத்தில் உள்ள மிர்சாப்பூர் என்ற நகரத்தின் வழியாக பாயக்கூடிய தீர்க்க ரேகையின் மூலமாக கால்குலேட் பண்றாங்க. GMT + 530 இதுதான் நம்மளுடைய டைமிங்கான ஆதாரம். அதாவது உலக அளவில் கூட இது பண்றதோட நமக்கு பிளஸ் 5.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா. ஐஎஸ்டினா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இன்னொரு விஷயம், நம்ம இந்தியாவில் எந்த இடத்துல உலக அளவுகளோட இருக்கக்கூடிய மணியோட ஒப்பிட்டு பார்த்துக்கிறாங்க அப்படின்னா CSIR, NPL. ஒன்றும் இல்லை, நேஷ்னல் ஃபிசிக்ஸ்
லெபார்டரி, லேப், நேஷனல் பிசிக்ஸ் லேப், தேசிய இயற்பியல் ஆய்வகம். தேசிய இயற்பியல் ஆய்வகம். இங்க தான் வந்து ஒரு அணு கடிகாரத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அணு கடிகாரம் இருக்கும், சீசியம் 5 சீசியம் கற்களால் ஆன அணு கடிகாரம் இருக்கும். அந்த அணு கடிகாரத்தை வச்சு என்ன பண்றாங்கன்னா நேரத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேஷனல் பிசிக்ஸ் லெபார்டரி எங்க இருக்குன்னா நியூ டெல்லி, டெல்லியில இருக்கு. டெல்லியில இருக்கா? ஆமா, டெல்லியில தான் இருக்கு. ஓகேவா? மிர்சாபூர்மா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது குவார்ட்ஸ் படிகம் எதனால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆமா, குவார்ட்ஸ் படிகம் எதனால் உருவாக்கப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குவார்ட்ஸ் அப்படின்றதுனாலே இட்ஸ் எ கிறிஸ்டல், இது ஒரு படிகாரக்கல். இந்த படிகக்கல் எங்கெல்லாம் இருக்கும்? கடிகாரத்துலலாம் இருக்கும்னு சொல்லிட்டேன். இது சின்ன கல்லை உருவாக்குறதுக்குனாலே நிறைய பல லட்சம் அந்த குவார்ட்ஸ் கற்கள் சேரணும். அப்போ தான் சின்ன கல்லை நம்மளால் உருவாக்க முடியும். இது எதை கொண்டு உருவாக்கி இருக்கிறதுனா சிலிக்கான் மற்றும் ஆக்சிஜன். 2-3 ஆப்ஷன்ல சிலிக்கான் இருக்கு. நீங்க தான் உஷாராகணும். சிலிக்கான் வந்து பொருள், கண்டிப்பான ஒரு மெயின் இன்கிரீடியன்ட் வந்து சிலிக்கான். அது கூட சேர வேண்டியது எது? ஆக்சிஜன். சிலிக்கானும் ஆக்சிஜனும் சேர்ந்துச்சுன்னா அது வந்து டெட்ராஹைட்ரன்ஸ், டெட்ரா ஹெட்ரன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை தரும். ஒன்றும் இல்லைம்மா, முக்கோணம் பிரமிடு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை தரும். பிரமிடு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை தரும். அப்போ அது பல பிரமிடுகளை சேர்த்தாதான் உனக்கு ஒரு சின்ன குவார்ட்ஸ் கிறிஸ்டல் கல்லே கிடைக்கும். அதனால தான் இதெல்லாம் விலை அதிகம் தான். குவார்ட்ஸ் கிறிஸ்டல்கள் சின்னதாக கிடைக்கும். அதை தான் கடிகாரங்களில் பல இடத்துலலாம் வந்து என்ன பண்ணுறாங்க? பயன்படுத்துகிறாங்க. ஓகே, குவார்ட்ஸ் படிகம் எதனால் உருவானது? சிலிக்கான் மற்றும் ஆக்சிஜன். அடுத்தது விசை ஒரு வெக்டார் அளவு. விசையின் எஸ்ஐ அலகு நியூட்டன் கொடுக்குறாங்க. விசையின் எஸ்ஐ அலகு நியூட்டன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே நம்ம பார்த்தோம். விசைனா ஃபோர்ஸ், ஃபோர்ஸினுடைய எஸ்ஐ அலகு என்ன? நியூட்டன். சரி, முதல் கூற்று வந்து என்னது? விசை ஒரு வெக்டார் அளவா? முதல்ல வெக்டார்னா என்ன, ஸ்கேலார்னா என்ன? எல்லாருக்குமே தெரியும். ஸ்கேலார், வெக்டார். ஸ்கேலார்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல அளவு மட்டும்தான் இருக்கும், திசை இருக்காது. ஆனா வெக்டார்ல அளவும் இருக்கும், திசையும் இருக்கும். தமிழ்ல எனக்கு அளவுன்னு தான் தெரியுது, ஆக்சுவலி மேக்னிடியூட். டைரக்ஷன் வந்து திசை. ஆக்சுவலா ஸ்கேலார்ல வந்து டைரக்ஷனும் இருக்கும், சாரி வெக்டார்ல டைரக்ஷனும் இருக்கும், மேக்னிடியூடும் இருக்கும். ஆனா இதுல வந்து மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது. அதுதான் வந்து உண்மையான டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இதை நான் சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து இங்க கொடுத்துருக்கக்கூடிய விசை வந்து ரெண்டுமே இருக்கா? ஆமானா ஆமா, விசை என்பது எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோன்னு இருக்கு, எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகிறோன்னு இருக்கு. இப்போ இந்த பெண்ணை நான் ஃபோர்ஸ் கொடுத்து இப்படி மூவ் பண்றேன்னா அப்ப அது எந்த திசையில போகுதுன்னு இருக்கு, அது எவ்வளவு அளவுன்னு அதுக்கு கொடுத்துருக்கோன்னு இருக்கு. ஸோ ரெண்டுமே இருக்கிறதுனால விசை ஒரு வெக்டார் அளவு என்பது சாத்தியமற்ற உண்மை. ஓகேவா? அப்ப என்ன ஆன்சர்? வாக்கியம் 1 மற்றும் 2 இரண்டுமே சரி. ஓகேவா? இப்போ உங்களுக்கு எதனா தெரியுதான்றதை நம்ம பார்ப்போம். நான் 2 விஷயம் தரேன். இந்த 2 விஷயத்துல எது ஸ்கேலார் எது வெக்டார்ன்றதை சொல்லுங்க. நான் இங்க வெப்பநிலை ஒன்று தரேன். வெப்பநிலை, டெம்பரேச்சர். வெப்பநிலை வந்து ஸ்கேலார் அளவா வெக்டார் அளவா? இன்னொன்று வந்து உந்தம், மொமெண்டம். ஓகேவா? உந்தம், மொமெண்டம். இது வந்து ஸ்கேலார் அளவா வெக்டார் அளவா? இது 2 மட்டும் சொல்லுங்க. ஓகே, அடுத்தது வாகனத்தை பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த பயன்படுத்தப்படும் நீரியல் உயர்த்திகள் எந்த விதியின் அடிப்படையில் இயங்குகிறது? எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு லாரியோ இல்லை வேனோ ஒன்று ரிப்பேர் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த பழுது பார்க்குற இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் வைப்போம். அதை போயிட்டு ஒரு ஸ்டாண்டு மேலே நிற்க வச்சு அப்படியே தூக்குவாங்க. அப்படியே தூக்கிட்டு மேலே வரும் அந்த வாகனத்தை தூக்கிட்டு. அப்போ கீழே நான் ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுனால தான் இது மேலே வருது. அப்போ அழுத்தம் அங்கே வேலை செய்யுது. அப்போ அழுத்தம் வேலை செஞ்சாலே என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கல். அழுத்தம் வேலை செஞ்சாலே என்ன விதி? பாஸ்கல். அவ்வளவுதான், ஜஸ்ட் சிம்பிள். அழுத்தம் ரிலேட் ஆவதே பாஸ்கல் விதி. ஏன்னா அதனால தான் அழுத்தத்தினுடைய யூனிட்டே என்ன? பாஸ்கல். இப்பதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே பார்த்துட்டோம். அப்ப எப்படி சார் இதுன்னா பாஸ்கல் விதி என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு டியூப் போட்டே நமக்கு பாட பிரிவுகள்ல நடத்தியிருப்பாங்க. இது எல்லாமே ஒரு குறிப்பிடப்பட்ட திரவத்தால் நிரப்பப்பட்டிருக்கும், ஒரு லிக்விட்ல. இந்த இடத்துல நீ கொடுக்கக்கூடிய ஒரு பிரஷர், இந்த இடத்துல நீ கொடுக்கக்கூடிய பிரஷர் இந்த அனைத்து நீர்ல இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவிலையும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சம அளவில் பிரியும். நீ இந்த இடத்துல நீ ஒரு இடத்துல வச்சு ப்ரெஷர் கொடுக்குறேன்னா அது சமமாக தான் என்ன ஆகும்? பிரிய ஆரம்பிக்கும். அப்படி சமமாக பிரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது லிஃப்ட் பண்ணி ஒரு கனமான பொருளை கூட லிஃப்ட் பண்ணி என்ன ஆகும்? மேலே கூட்டிட்டு வரும். அதுக்கு பேர் தான் ஹைட்ராலிக் லிஃப்ட். ஹைட்ராலிக் லிஃப்ட், நீரியல் உயர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்ராலிக் லிஃப்ட், நீரியல் உயர்த்தி. ஸோ அப்போ நீரியல் உயர்த்திகள் அப்படின்னு சொல்லிட்டுனா தண்ணீரை வச்சு ஒரு பொருளை கனமான பொருளுக்கு என்ன பண்ணுறாங்க? உயர்த்துறாங்க. அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அழுத்தம் ப்ரெஷர் தான் காரணம். அப்போ ப்ரெஷர்னு வரும்போது என்ன விதி அங்கே லாக் ஆகுது? பாஸ்கல். ஸோ 7வது கொஸ்டின், மழைத்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மழைத்துளிகள் கோள வடிவத்தை பெறுவதற்கான காரணம் என்ன?
பரப்பு இழுவிசை. சர்ஃபேஸ் டென்ஷன் இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ பரப்பு இழுவிசையின் மூலமாகத்தான் இந்த நீரினுடைய மேற்பரப்பின் மூலமாக வளிமண்டலத்தினுடைய எந்த ஒரு அழுத்தமோ அதன் மேலே செயல்படாத ஒரு காரணம் இல்லாததுனால பரப்பு இழுவிசையின் காலமாக மழை துளி நீர் என்ன வடிவத்தை பெறுகிறது? கோள வடிவத்தை பெறுகிறது. 8வது கேள்வி கூற்று கேள்விகள். குவியாடி தோற்றுவிக்கும் பிம்பங்கள் எப்பொழுதும் நேரான அளவில் சிறிய மாய பிம்பங்களாகவே இருக்கும். நாம எல்லாருக்குமே தெரியும், கிட்ட குழி தோண்டி தூரக்குவின்னு சொல்லுவாங்க. அப்ப கிட்ட பார்வைக்கு குழியாடியையும் தூர பார்வைக்கு குவியாடியும் பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மெத்தட்லேயே படிச்சுட்டீங்க. கிட்ட குழி தோண்டி தூரக்குவி அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு மனப்பாடம் பண்ணி முடிச்சாச்சு. ஆனா நான் சில ஆல்ரெடி விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கேன். வாகனங்கள்ல பின்புறம் வரக்கூடிய ஒரு வாகனத்தை பார்க்கறதுக்கு சைட் மிரர் வச்சிருப்போம்ல, அந்த சைட் மிரர்ல எதுப்பா பயன்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், அவ்வளோ பெரிய ரோட்டையும் அது அந்த கண்ணாடியில் காமிச்சுது. அப்போ அவ்வளோ பெரிய ரோட்டையும் சின்னதாக குவிச்சு அந்த கண்ணாடியில் காமிக்குது. வாகனத்தினுடைய சைட் மிரர்ல ஒரு பெரிய ரோடே, உனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய ரோடே தெரியுது. எல்லாருமே வண்டியை ஓட்டுறது பழகிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அப்படி வண்டி ஓட்டி பழகும் போது பின்னாடியில் அவ்வளோ பெரிய ரோடே தெரியுதுன்னா அவ்வளோ பெரிய ரோட்டையும் குவிச்சு அந்த சின்ன கண்ணாடியில் அது காமிக்குது. கரெக்டா? அந்த சின்ன கண்ணாடியில் அது காமிக்குது. அப்போ குவியாடி தான் அங்கே என்ன பண்றாங்க? பயன்படுத்துறாங்க. அப்போ குவியாடி உருவங்களை என்னதாக்கும்? சிறிய எப்பொழுதும் நேரான அளவில் நேரான ஒரு பிம்பம், அளவில் சிறிய பிம்பம் மாய பிம்பமா இருக்கும். மாய பிம்பம். ஓகேவா? மாய பிம்பங்களாக இருக்கும் சொல்லிட்டாங்க. அப்ப நேரான பிம்பம் அளவில் சிறிய பிம்பமா மாறிடும், மாய பிம்பங்களாக இருக்கும். இது சரி. அப்ப குவியாடி அதை தான் பண்ணுது. குவியாடியை நான் வாகனங்களுடைய பின்புற கண்ணாடியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். குவியாடியால் தோற்றுவிக்கப்படும் பிம்பங்களை திரையில் வீழ்த்தி பிடிக்க இயலும். அப்ப அதை வச்சு நம்ம அந்த இமேஜை கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா சொல்றேன், மாய பிம்பங்கள்னு சொல்லிட்டான். மாய பிம்பங்கள்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் அதை நம்மளால கேப்சர் பண்ண முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மாய பிம்பங்கள் விர்ச்சுவல் இமேஜஸ், அது ஒரு மாய பிம்பம். அந்த மாய பிம்பத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது? பிடிக்க இயலாது. ஓகேவா? அப்போ இரண்டாவது கூற்று தவறு. ஆன்சர் கூற்று 1 சரி, 2 தவறு. கூற்று 1 சரி, 2 தவறு. ஓகேவா? அப்ப குவியாடி தோற்றுவிக்கும் பிம்பங்கள் எப்பொழுதும் நேரான அளவில் இருக்கும், ரொம்ப சிறியதாக இருக்கும், மாய பிம்பங்களாக இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வாகனத்தினுடைய பின்புற கண்ணாடிகளில் பயன்படுறதும் குவியாடி தான். அதே நேரத்தில் அது மாய பிம்பங்களா இருக்கிறதுனால அதை நம்மளால திரையில வீழ்த்தி என்ன பண்ண முடியாது? பிடிக்க முடியாது. அடுத்த क्वेश्चन, எதிரொலிக்கும் தொலைநோக்கிகளில் பயன்படுத்தப்படும் ஆடி என்ன? தொலைநோக்கிகளில் குழியாடியினுடைய வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப குவியாடி என்ன பண்ணும்? உருவத்தை சிறியதாக்கிடும். ஆனா குழியாடி என்ன பண்ணும்? உருவத்தை பெருசாக்கும். கண்ணாடி பல் டாக்டர்லாம் பார்ப்பாங்களே, கிட்ட வச்சு பல்ல எது சொத்த பல் எது நல்ல பல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? குழியாடி வச்சு தான் பார்ப்பாங்க. சவர கண்ணாடி முகத்தை அதை பெருசுப்படுத்தி காட்டும். நம்ம நார்மலாக இருக்கிற சைஸை விட நான்லாம் ஏற்கனவே பெரிய சைஸு, இன்னும் பார்பர் ஷாப் பண்ணால் ரொம்ப பெரிய சைஸாக தான் தெரியும். சவர கண்ணாடிகளில் பெருசப்படுத்தி காட்டும். அப்போ அங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஆடி என்னன்னு பார்த்தீங்கன்னா குழியாடிகள். ஓகேவா? அப்போ பெருசாகிறது குழியாடி. இங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க, எதிரொலிக்கும். கண்ணாடினாலே எதிரொலிக்கும். அதில் தொலைநோக்கினா டெலஸ்கோப். அப்போ இங்கேருந்து நான் தூரமாக உள்ள ஒரு பொருளை பார்க்கும்போது அந்த பொருள் அது எனக்கு கிட்டத்தில் காமிக்குது, அதுவும் பெருசாக்கி காமிக்குது. அப்படின்ற போது அங்கே என்ன பயன்படுது? குழியாடி பயன்படுது. அப்போ எதிரொலிக்கும் தொலைநோக்கிகளில் பயன்படுத்தப்படும் ஆடி என்ன ஆடி? குழி ஆடி. ஓகேவா? அப்ப எதிரொலிக்கும் தொலைநோக்கிகள். அப்ப தொலைநோக்கிகள் நீ பார்க்கிற தூரமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் கிட்ட உனக்கு பெருசா தெரியுதுன்னா அங்க குழி ஆடி பயன்படுத்திருக்காங்க, சிறியதுன்னா குவி ஆடி பயன்படுத்திருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் மிகச்சிறந்த ஒலி எதிரொலிப்பு பொருள் என்னன்னு கேட்கிறாங்க. எது ஒலி எதிரொலிப்பு பொருளுடைய தன்மையை அதிகமாக பெற்றிருக்கும் என்றால் கன்ஃபியூஷனே வேணாம், வெள்ளி தான். வெள்ளியை என்ன குறியீட்டில் குறிப்பீங்க? ஏஜின்ற குறியீட்டில் குறிப்பீங்க. இப்போ இந்த வெள்ளியினுடைய இயற்பியல் பண்புகள் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்கடத்தும் திறன் என்னன்னா மின்சாரத்தை கடத்தக்கூடிய திறன். மின்கடத்தும் திறன் அதிகமாக இருக்கும். எதுக்கு? வெள்ளிக்கு. மின்சாரத்தை கடத்தும் பொழுது மின்சாரத்தின் மூலமாக வரக்கூடிய வெப்பத்தையும் என்ன பண்ணும்? வெப்பத்தையும் கடத்தும் அதிகமா.
வெப்பம் அதிகமாக மின்சாரம் வந்துச்சுனாலே சூடாகும்ல. அப்போ வெப்பத்தையும் மின்சாரத்தையும் அதிகமாக கடத்தும் போது வெப்பத்தையும் என்ன பண்ணும்? கண்டிப்பாக அதிகமாக கடத்தும். ஸோ பிரதிபலிக்கும் ஒரு திறமையும் இதுக்கு இயற்கையாகவே இருக்கு. அதனால தான் கண்ணாடியில் எல்லாமே என்ன பூச்சி பூசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி பூச்சி பூசுவாங்க. கண்ணாடியோடைய பின்னாடி அந்த கோட்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளி பூச்சி சில்வர் கோட்டிங் கொடுப்பாங்க. சில்வர் கோட்டிங் கொடுக்கறதுனால தான் அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதிரொலிக்குது. அது குழியாடியானா இருக்கட்டும் குவியாடியானா இருக்கட்டும். அப்போ எதிரொலிப்பு பொருள் எது இங்கே பின்வருவனவற்றுன்னு கேட்டாங்கன்னா எது? வெள்ளி. வெள்ளியினுடைய குறியீடு Ag. 11வது கேள்வி, வாகனங்களில் முகப்பு விளக்குகளில் பயன்படுத்தப்படும் ஆடி குவியாடி. குவியாடி எங்க? முகப்பு விளக்கு. முகப்பு விளக்குகளை குவியாடியா பயன்படுத்துறாங்க. முகப்பு விளக்குனா ஹெட்லைட்மா, ஹெட்லைட். ஹெட்லைட் ஹெட்லைட் இந்த இடத்துல குழியாடியா குவியாடியா பயன்படுத்துறாங்க இல்ல. இதுல என்ன பயன்படுத்துறாங்க? குழியாடி. வளைந்த ஒரு பரப்புல தான் லைட் இருக்கு. ஓகேவா? அப்ப அங்க பயன்படுத்துறது குழியாடி. வாகனங்களில் பின்காட்சி ஆடிகளாக பயன்படுத்தப்படுவது குழியாடின்னு சொல்றாங்க. இப்பதான் நான் சொன்னேன் சைட் மிரர்ல என்ன பயன்படுத்துறாங்க? குவியாடி. அப்ப இதுக்கு ஆன்சர் குழியாடி கிடையாது. என்ன ஆடி? குவியாடி. ரெண்டுத்தையும் மாத்தி கொடுத்து வச்சிருக்கான். இவருக்கு இவருன்னு வந்திருக்கணும். மாத்தி கொடுத்துட்டு இருக்கான். அப்ப ரெண்டு கூற்றுமே என்னது? தவறு. ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 தவறு. அப்ப வாகனங்களுடைய முன்புட அந்த முன்ல வந்து இருக்கக்கூடிய முகப்பு விளக்குகள்ல பயன்படுத்தக்கூடிய ஆடி என்னன்னு கேட்டீங்கன்னா குழி. சைட் மிரர்ல பயன்படுத்தக்கூடிய ஆடி என்னன்னு கேட்டீங்கன்னா குவி. ஓகேவா? சோ அடுத்தது 12வது, நீர்மூழ்கி கப்பல்களை வழிநடத்த பயன்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீர்மூழ்கி கப்பல்னா தண்ணீருக்கு அடியில் போகக்கூடிய ஒரு கப்பல். அப்போ தண்ணீருக்கு மேலே என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தண்ணிக்கு அடியிலேயே பார்த்துனே நம்ம போயிட்டோம்னா தண்ணிக்கு மேலே எதனா இருந்துச்சுன்னா அந்த தடையில நம்ம மோதி கூட எதனா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அங்கே என்ன பயன்படுத்துவாங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு பெரிஸ்கோப். என்ன கோப்? பெரிஸ்கோப். இதை தான் பயன்படுத்துவாங்க. ஸோ ஆன்சர் பெரிஸ்கோப். அப்பதான் தண்ணீருக்கு மேலே உள்ள ஒரு பொருளின் ஒளி வரும். இந்த மூலையில வந்து ஒரு கண்ணாடியை 45 டிகிரி சாய்ச்சி வச்சிருப்பாங்க. இந்த மூலையில வந்து ஒரு கண்ணாடியை 45 டிகிரி சாய்ச்சி வச்சிருப்பாங்க. அப்போ பொருளினுடைய ஒளி இந்த கண்ணாடி மேல பட்டு எதிரொலிச்சு இந்த கண்ணாடி மேல பட்டு எதிரொலிச்சு இந்த வழியா வந்து மனிதர்களாகிய நாம் இந்த இடத்துல உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தா நம்ம கண்ணுக்கு தெரியுமா? இதுதான் பெரிஸ்கோப்பினுடைய தத்துவம். அப்ப பெரிஸ்கோப்பினுடைய தத்துவம் என்னன்னா ஒளி சிதறல், ஒளி எதிரொலிப்பு. ஒளி சிதறல் கிடையாது, ஒளி எதிரொலிப்பு. ஒளி சிதறல்னு சொல்லிட்டேன். பெரிஸ்கோப்பினுடைய தத்துவம் என்ன? ஒளி எதிரொலிப்பு. ஒளி எதிரொலிச்சு தான் என்ன வருது? கண்ணுக்கு வந்து அடையுது. ஸோ கண்ணாடி எத்தனை டிகிரியில் வச்சிருப்பாங்கன்னா 45 டிகிரியில் வச்சிருப்பாங்க. அப்போ இந்த வழியாக வரக்கூடிய ஒரு பொருளினுடைய ஒளி இந்த 45 டிகிரி கண்ணாடியில் பட்டு எதிரொலிச்சு இந்த கண்ணாடியில் பட்டு எதிரொலிச்சு நம்ம யாருக்கு தெரியுது? உள்ளே உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதனுடைய கண்ணுக்கு தெரியுது. ஸோ ராணுவத்திலலாம் கூட இதை பயன்படுத்துவாங்க. அதாவது வந்து யாருமே போகக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்ட பகுதியிலலாம் கூட இந்த பெரிஸ்கோப்பை வச்சு என்ன பண்ணலாம்? அந்த இடங்களெல்லாம் எளிமையா புகைப்படம் நம்மளால எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீர்மூழ்கி கப்பலில் பயன்படுத்துவது பெரிஸ்கோப். அது இது பண்ணக்கூடிய தத்துவம் என்னன்னு சொன்ன ஒளி எதிரொலிப்பு. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்கம்மா ஒளி விலகல் எண். முதல்ல ஒளி விலகல் என்னன்னு தெரிஞ்சுக்கும். காற்றில் ஒலியினுடைய வேகமும் ஒரு பொருள்ல ஒலி போற வேகமும் வேறுபடும். சரியா தவறா? சரி. ஏன்னா காற்றின் ஒலியினுடைய வேகம் என்ன? ஒலினா லைட்டுமா? இந்த ஒலி கிடையாது. இந்த ஒலி கண்ணில் பார்க்கக்கூடிய ஒலி. ஸோ ஒலி வந்து காற்றில் எவ்வளோ வேகத்துக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் வேகத்தில் போகும். இதுதான் ஒலியின் திசை வேகம் இன் ஹேர். ஆமாம். லைட் வெலாசிட்டி திசை வேகம். வெலாசிட்டினா என்னது? திசை வேகம். அப்போ ஒலியின் திசை வேகம் அப்படின்னு கேட்கும்போது 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் சொல்றோம். ஸோ இந்த ஒலியின் திசை வேகம் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் இது இருக்கு. இது வந்து காற்றுல. இதே வேறு சில பொருட்கள் தண்ணீராக இருக்கட்டும், இல்லை ஒரு வைரமா இருக்கட்டும், ஒரு கண்ணாடியா இருக்கட்டும், அதுக்குள்ளெல்லாம் போகும்போது அதனுடைய திசை வேகமானது கண்டிப்பா மாறும். அதை பொறுத்து தான் ஒலியினுடைய விலகல் எண் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ ஒலி விலகல் எண் என்பதை எதை கொண்டு குறிப்பாங்கன்னா மியூன்ற வார்த்தையை வச்சு குறிப்பாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இங்கிலீஷ்ல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய ஒளி விலகல் எண் எதை கொண்டு குறிக்கப்படுகிறது? மியூ என்ற எழுத்தை கொண்டு குறிக்கப்படுகிறது. அப்போ இதனுடைய ஃபார்முலாவே இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றில் ஒலியின் வேகம்
ஒளியின் வேகம் அல்லது திசை வேகம் டிவைடட் பை ஒரு பொருளின் ஒளியின் வேகம். ஒரு பொருளின் ஒளியின் வேகம், ஒரு பொருளில் செல்லக்கூடிய ஒளியின் வேகம். இது ரெண்டுத்தையும் வகுத்து கிடைக்கிறது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒளி விலகல் எண். அப்போ ஒளி விலகல் எண் என்பது காற்றில் ஒளியின் திசை வேகம் வகுத்தல் ஒரு பொருளில் வந்து ஒளி செல்லக்கூடிய வேகத்தை பொறுத்து அமைகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ காற்றில் ஒளியில் திசை வேகம். இப்போ நம்ம காற்றினுடைய ஒளி விலகல் எண்ணையே கண்டுபிடிக்கணும்னா காற்றில் போகிற ஒளியின் வேகம் தானே கீழே என்ன பண்ண போகிறோம், அது எந்த பொருளில் போதோ அதனுடைய ஒளியின் வேகம். அந்த பொருள் இப்போ என்னது, காற்று. அப்போ மேலேயும் காற்று கீழேயும் காற்றுன்னு வந்துச்சுன்னா இது ரெண்டுமே அடிஞ்சு என்னன்னு கொடுக்கும், ஒன்றுன்னு கொடுக்கும். அப்போ காற்றில் செல்லக்கூடியதை வச்சு தான் எந்த பொருளில் செல்றதை வச்சும் கண்டுபிடிக்க முடியும். அப்போ மேலேயும் காற்றுன்னு வச்சுட்டு கீழேயும் அந்த காற்றுன்ற ஒரு பொருளில் போகிற ஒளியின் விலகல் எண்ணை கண்டுபிடிக்கணும்னா இங்கேயும் நான் காற்று போடணும். ரெண்டும் அடிச்சுக்கிட்டு என்ன கொடுக்கும், ஒன்று. அப்போ காற்றினுடைய ஒளி விலகல் எண் என்ன, ஒன்று. எப்பவுமே காற்று தான் கடைசி, மற்றது எல்லாமே காற்றை விட மேல தான். அப்போ ஒளி விலகல் எண் என்பது ஒன்றுக்கு குறையவே குறையாது, அது தெரிஞ்சுக்கோங்க. 0.5, 0.8, 0.99 இப்படிலாம் வராது. அப்போ ஒளி விலகல் எண்ணினுடைய தொடக்கமே எங்க இருந்து ஆரம்பிக்குது, ஒன்னுல இருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா காற்று தான் முதன்மையானது. இதுக்கு அடுத்தது, காற்றுக்கு அடுத்தது தண்ணின்ற மாதிரி திரவத்தில் இருக்கும்ல, அந்த திரவத்தில் உள்ளது காற்றை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். திரவத்துக்கு அடுத்தது திடப்பொருட்கள் இருக்கும். புரியுதா சொல்றது? அப்ப காற்று தான் ஒன்று, அந்த ஒன்றை விட அதிகமாக தண்ணிங்களுக்கு இருக்கும், தண்ணியை விட அதிகமாக திடப்பொருட்களுக்கு இருக்கும். இப்போ அடுத்தது நீர் கேட்டாங்க. ஒன்றை விட அதிகமாக இருக்கிறது, கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது எதுனா 1.33. அப்போ நீர் எது, 1.33. அப்போ 2, 3 வரணும். ஆப்ஷன் சி முடிஞ்சிருச்சு. எனக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லிருப்பீங்க, பட் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். ஓகே. அடுத்தது சாதாரண கண்ணாடி, வைரம். வைரம் மிகவும் கடினமானது, சாதாரண கண்ணாடி டக்குன்னு உடச்சிடலாம். அப்போ அது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது வைரத்தினுடைய ஒளி விலகல் எண் அதிகமாக இருக்கும், ஆனால் கண்ணாடியினுடைய ஒளி விலகல் எண் கம்மியாக இருக்கும். அப்போ கண்ணாடி வந்து 1.5, வைரம் வந்து 2.4. முடிஞ்சிச்சா? அப்போ காற்றை விட மேலானது திரவம், திரவத்தை விட அதிகமானது திடப்பொருள். ஸோ அப்போ திடப்பொருள் நம்மக்கிட்ட ரெண்டு இருந்துச்சு, கண்ணாடி ஒன்று இருந்துச்சு, வைரம் ஒன்று இருந்துச்சு. கண்ணாடி அதிகமான சக்தி கொண்டதா, வைரம் அதிகமான சக்தி கொண்டதானா கண்ணாடி தான், சாரி வைரம் தான். அதனால் கண்ணாடியை கம்மி பண்ணிவிட்டேன், வைரத்தை அதிகப்படுத்துகிறேன். இப்போ தெரிஞ்சிச்சா எல்லாத்துக்குமே ஒளி விலகல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு? அப்போ ஒளி விலகல் ஒன்றை விட கம்மி ஆகுமா, ஒன்றிற்கு மேற்பட்டு தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது 14. வானவில் தோன்ற காரணம் என்ன அப்படின்னு கேட்டா முழு அக எதிரொலிப்பு, முழு அக எதிரொலிப்பு என்ற தத்துவத்தின்படி வானவில் இயங்குகிறது. முழு அக எதிரொலிப்பு. ஆனால் அங்கே ஆப்ஷனில் இல்லை. என்ன காரணம்னா நிறப்பிரிகை. ஒரு மழை பெய்யக்கூடிய பொழுது சூரிய ஒளியானது அந்த மழை நீரில் வழியாக செல்லும் பொழுது அந்த வெள்ளை ஒளி இந்த மழை நீரின் வழியாக சூரியனுடைய வெள்ளை ஒளி செல்லும் பொழுது அதனுடைய நிறங்கள் 7 வண்ணங்களாக என்ன ஆகுது, பிரியுது. அந்த 7 வண்ணங்கள் தான் என்னது, வேப் கயார் 7 வண்ணங்கள். அப்ப நிறப்பிரிகை என்ற கூற்றின் அடிப்படையில் தான் வானவில் என்ன ஆகுது, தோன்றுதுன்னு சொல்றாங்க. அடுத்தது 15. ரேடியோ தொலைநோக்கிகளில் பயன்படுத்தப்படும் ஆடி என்ன? குழியாடி சார் அப்படின்னு சொல்லுவீங்க. அம்மா தொலைநோக்கியில் பயன்படுத்துறது குழியாடி. இங்க கேட்டிருக்கிறது முன்னாடி வார்த்தையை கவனிங்க, ரேடியோ. ரேடியோ தொலைநோக்கி வேற, ரேடியோ தொலைநோக்கி வேற, அது தெரிஞ்சுக்கோங்க. ரேடியோ ஸ்டேஷன்ஸ்லாம் போறீங்க, முன்னெல்லாம் இருந்துச்சு, இப்போ கூட டிவி ஸ்டேஷன்ஸ்லாம் போங்க. ரேடியோ ஸ்டேஷன்ஸ்லாம் இப்படி ஒரு இருக்கும், இப்படி ஒரு ஆடி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஆண்டனாக்கு வச்சுருப்பாங்க. இப்படி வந்து பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் ரேஸ். ஓகேவா? அது என்ன ஆடி, இந்த குவி இந்த புள்ளியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ இது என்ன ஆடினா பரவளைய ஆடி. இது பார்க்கறதுக்கு என்ன ஷேப்பில் இருக்கு, வளையம், பரவளையம், ஹெமிஸ்பியர் ஷேப்பில் இருக்கு, பரவளைய ஆடி. ஓகேவா? 16. திடப்பொருளில் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் இயக்கம் இல்லாமல் வெப்ப ஆற்றல் பரவும் நிகழ்வு. ஈஸி. ஒரே ஒரு மெத்தடில் நான் சொல்லிடுறேன். வீட்டுக்கு பால் காசுவீங்களோ இல்லை தண்ணியாவது போடுவீங்களோ, சுடு தண்ணி, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது ஒரு பாத்திரம், இதுதான் எனக்கு திடப்பொருள். ஒரு பாத்திரம், இது என்னது, திடப்பொருள். இப்போ இந்த பாத்திரத்தில் பால் ஊற்றிட்டேன் இல்லை தண்ணி ஊற்றிட்டேன், அது வந்து திரவம், கேஸ் ஸ்டவ். கேஸ் ஸ்டவ். ஓகேவா? இது வந்து எனக்கு சோர்ஸ் ஆஃப் ஹீட். இதுதான் நான் வெப்பம் மூலம், இதுல இருந்து தான் வெப்பம் வரப்போகுது வெளியே.
சூரியன் தான் நமக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு வெப்ப மூலம். சூரியன் வந்தவனே சுடுதா? சூரியன் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு வெப்ப மூலம். அப்போ வெப்பத்தில் வந்து 3 விதமான விஷயங்கள் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வெப்பச்சலனம், ஒன்று வெப்ப கடத்தல், ஒன்று வெப்ப கதிர்வீச்சு. இங்கிலீஷ்ல ரேடியேஷன், கன்வெக்ஷன், கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பச்சலனம்னா கன்வெக்ஷன், வெப்ப கடத்தல்னா கண்டக்ஷன், வெப்ப கதிர்வீச்சுனா ரேடியேஷன். இயற்கையாகவே சூரியன் கிட்ட இருந்து நமக்கு வெப்பம் வரதுனால அது ரேடியேஷன். சூரியன் வந்து ரேடியேட் த ஹீட் எனர்ஜி, நமக்கு இயற்கையாகவே வெப்பத்தை கொடுக்குது. அப்ப இங்க பொருள்ல 3மே நடக்க போகுது. பாலை காசுறேன், அப்ப 3மே இதுல நடக்க போகுது. என்னன்னா ரேடியேஷன். அப்போ சாதாரணமா எதெல்லாம் வந்து ஹீட்டை ஒரு தந்துடுதோ அதெல்லாம் ரேடியேஷன். அப்ப கேஸ் ஸ்டவ்ல தானா ஹீட் வரப்போகுது, வெப்பம் வரப்போகுது. அப்ப அங்க நடக்கிறது என்னது? ரேடியேஷன். ரேடியேஷன் என்னமா? வெப்ப கதிர்வீச்சு. அப்ப வெப்பத்தை வந்து என்ன ஆகுது? வீசுது, வெப்பத்தை கதிர் வீசுது. அப்ப இது ரேடியேஷன். அப்ப வெப்பத்தை வீசும் பொழுது முதல்ல இந்த பாத்திரம் சூடாகுமா இல்ல உள்ள இருக்க தண்ணி சூடாகுமா? பாத்திரம் தான் சார் சூடாகும். பாத்திரம் சூடாகிறதுனால தான் அது உள்ள இருக்கக்கூடிய தண்ணி என்ன ஆகும்? சூடாகும். அப்போ எந்த ஒரு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளின் இயக்கமே இல்லாமல் திடப்பொருளில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்பம் கண்டக்ட் ஆகுது. ஸோ வெப்பம் கடத்தப்படுகிறது. அதாவது இங்க கதிர்வீச்சு, இங்க இருந்து கிளம்பக்கூடிய வெப்பம் இந்த திரவத்திற்கு இந்த பாத்திரத்தின் மூலமாக கடத்தப்படுகிறது. அப்ப அது என்ன கடத்தல்? வெப்ப கடத்தல். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அப்ப வெப்ப கடத்தலின் மூலமாக இங்க இருக்கக்கூடிய வெப்பமானது அந்த தண்ணீருக்கு கடத்தப்படுகிறது. அப்ப உள்ள என்ன சார் நடக்குது? திரவத்திலேயோ அல்லது காற்று, ரெண்டுமே எடுத்துக்கோங்க. இங்க காற்று இல்ல, ஆனா நம்ம சொல்லணும், ஏன்னா ரெண்டுமே இந்த விஷயம் முக்கியம். திரவம் அல்லது காற்றுல நடக்கக்கூடிய வெப்பத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெப்பச்சலனம். வெப்பச்சலன மழை பெய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப கடல்லையுமே அந்த ஹீட் எனர்ஜி எல்லாம் கிளம்பி காத்தா மாதிரி வெளியே அந்த இடத்துல வரும்போது அது வெப்பச்சலன மழைன்னு சொல்லுவாங்க. ஸோ வெப்பச்சலனம். அப்ப வெப்பச்சலனம் திரவத்தில் ஏற்படுது அல்லது காற்றுல ஏற்படுது. திரவப்பொருளில் ஏற்படுது வெப்ப கடத்தல். எந்த வந்து சோர்ஸ் ஆஃப் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அவங்க வந்து ரேடியேஷன், வெப்ப கதிர்வீச்சு. இப்போ இங்க பாருங்க, சூரியனிலிருந்து வெளிப்படும் வெப்பம் ஆற்றல் எதன் மூலம் பரவுகிறதுனா வெப்ப கதிர்வீச்சு. இப்போதானே எக்ஸாம்பிள் சொன்னேன், சூரியனிலிருந்து டைரக்டா வர்றது வெப்ப கதிர்வீச்சு. அடுத்தது 18வது கேள்வி, நிலக்காற்று மற்றும் கடல் காற்று ஆகிய நிகழ்வுகள் உருவாவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். இந்த மாதிரி நிலத்தில் இருக்கக்கூடிய கடல்ல வந்து பார்ப்போம், இங்க இருக்கக்கூடிய காற்று ரொம்ப குளுமையா இருந்துச்சுன்னா அங்க இருந்து ஹீட்டான காற்று வரும். இங்க இருக்கக்கூடிய காற்று ரொம்ப ஹீட்டா இருந்துச்சுன்னா கடல்ல இருந்து குளிர்ந்த காற்றுகள் வந்து அதை குளுமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா வெப்பச்சலனம். ஓகேவா? வெப்பச்சலனம். அடுத்தது 1 கிலோ கலோரி என்பதன் தோராய மதிப்பு என்ன? தோராயம்னு அவங்களே சொல்லிட்டாங்க. எக்ஸாக்ட் வேல்யூ தே ஆர் நாட் ஆஸ்கிங், தோராயம். ஆனா நம்ம சரியான மதிப்பு என்னன்னு கற்றுக்கணும்ல. அப்போ 1 கிலோ கலோரி, 1 கிலோ கலோரி, இது கேனா கிலோ, சிஏஎல்னா கலோரி. 1 கிலோ கலோரியினுடைய சரியான மதிப்பு 4.184 கிலோ ஜூல். அது ஜூல்ல எழுதணும்னா 4184 ஜூல். ஓகேவா? 4184 ஜூல். இதுக்கு சரியா நியரா இருக்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா 4200 ஜூல். சோ அப்ப 1 கிலோ கலோரி என்பதின் தோராயமான மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 4200 ஜூல். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இதே ஆப்ஷன்ல 4180 கூட கொடுப்பாங்க. இது கொடுத்தாலும் இதை போடலாம். 4180 கூட சரியான பதில் தான். அப்போ 1 கிலோ கலோரியின் மதிப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா 4200 ஜூல்னு சொல்லலாம், 4184 ஜூல்னு சொல்லலாம், 4180 ஜூல்னு சொல்லலாம், எதுனா சொல்லலாம். கிலோ ஜூல்னு சொல்லும் போது இங்க 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். 4.184 ஜூல்னுட்டு. சரி, அடுத்தது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். 1 மோல் இஸ் ஈக்குவல் டு என்ன? 1 மோல் எதனா கான்ஸ்டன்டான வேல்யூலாம் மனப்பாடம் பண்ணி வைக்கணும் இந்த நேரத்துக்கு எக்ஸாம்க்கு. நான் வந்து 1 கிலோ கலோரி இது சொல்லிட்டேன். 1 மோல் என்னன்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்டாக கமெண்ட் பண்ணிட்டு. அடுத்தது வெப்ப ஏற்பு திறனின் எஸ்ஐ அலகு என்ன? வெப்ப ஏற்பு திறன், வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வெப்பம்னாலே ஜூல் பர் கிலோகிராம். 1 கிலோகிராம் அளவுள்ள பொருள்ல எவ்வளவு ஜூல் வெப்பம் ஏற்கப்படுகிறது என்பதை குறிக்கக்கூடியது. ஸோ ஜூல் பர் கிலோகிராம் என்பதே சரியான விடை. 21 தன் வெப்ப ஏற்பு திறன். வெப்ப ஏற்பு திறன் வேற, தன் வெப்ப ஏற்பு திறன் வேற. ரெண்டுத்திலுமே கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க. அப்ப வெப்ப ஏற்பு திறன்னா ஜூல் பர் கிலோகிராம் முடிஞ்சிருச்சு. ஆனா தன்வெப்ப ஏற்பு திறன்னா ஜூல் கிலோகிராம் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். ஜூல் கிலோகிராம் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். 22 இடியின் சத்தம் கேட்பதற்கு முன்னரே மின்னல் நம் கண்களுக்கு தெரிகிறது. காரணம் என்ன? இடி இடிக்கும் ஃபர்ஸ்ட். ஆனா நம்ம கண்ணுக்கு மின்னல் தான் முதல்ல தெரியும். ஏன்னா ஒலியினுடைய திசை வேகம் அதிகம், ஒலியினுடைய வேகம் கம்மி. என்ன சார் சொல்றீங்க? ரெண்டுமே ஒலி சொல்றீங்கன்னா இந்த ஒலி வேற, அந்த ஒலி வேற. லைட் நம்ம கண்ணுக்கு தெரியறதை விட சவுண்ட் அடுத்தது தான் கேட்கும். அப்ப ஃபர்ஸ்ட் இடி இடிச்சாலும் நம்ம கண்ணுக்கு மின்னல் தான் தெரியுது. இடி இடிச்சிட்டு தான் மின்னல் வரும். ஆனா நம்ம கண்ணுக்கு மின்னல் தெரிஞ்சுட்டு தான் இடி சத்தம் கேட்குமே. ஸோ அதனுடைய இது கம்மி. திசை வேகம் ஒலியின் திசை வேகத்தை விட மிக அதிகம்.
எந்த ஒலின்னு தெரிஞ்சுக்கோ. ஒலி லைட், ஒலி சவுண்ட். இது லைட். லைட் அதிகமாக இருக்கணும், லைட்டு தான் அதிகமாக இருக்கணும், சவுண்டு கம்மியாக இருக்கணும். அப்போ ஒலியின் திசைவேகம் ஒலியின் திசைவேகத்தை விட மிக அதிகம், இவனை காட்டிலும் இவன் அதிகம், அது முக்கியம். அடுத்தது 23. மின்னுருகியில், மின்னுருக்கி லைட் வச்சுட்டு இருக்கோமா, இதில் வந்து ஒரு உருக்கி இருக்கும், ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும். இந்த மின்னுருக்கியில் நம்ம வெள்ளியமும் காரியமும் கலந்த உலோக கலவையை பயன்படுத்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருகுநிலை கொடுத்துருக்காங்க. உருகுநிலை எப்படி இருக்கணும், கம்மியாக இருக்கணும். ஏன்னா உருகுநிலை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கைட்டி அந்த மாற்றினே இருக்கணும் அந்த கம்பியை. அப்போ உருகுநிலை கம்மியாக இருந்தால் தான் அது ரொம்ப நாள் நமக்கு வரும். உருகுநிலை அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக உருகிடும், டக்கு 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 போயிடும். அப்போ குறைந்த உருகுநிலை இருக்கணும். ஸோ இது ரெண்டுத்திலையும் குறைந்த இருக்கு, அப்போ அதிக உருகுநிலை வரக்கூடாது. அடுத்தது மின்தடை. மின்சாரம் அதிகமாக போச்சுன்னு வச்சுக்கோ, இந்த கம்பிக்குள்ள மின்சாரம் அதிகமாக போச்சுன்னா கம்பி புஷ் புகஞ்சிடும். அப்போ மின்தடை வந்து அதிகமாக இருக்கணும். மின்தடை கம்மியாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கம்பி என்ன ஆகிடும், புஷ்வானம் ஆகிடும். அப்போ மின்தடை அதிகமாக இருக்கணும், அப்போ அதிக மின்தடை கொண்டது. அப்போ வெள்ளியமும் காரியமும் ஏன் பயன்படுத்துகிறோம், லெட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த உருகுநிலையும் மேலும் அதிகமான மின்தடையும் கொண்டது. 24. தவறான ஒன்றை தேர்வு செய்யன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒலி. ஃபர்ஸ்டே நம்ம ஆரம்பிச்சோம்ல, இந்த ஒலி வேற அந்த ஒலி வேற. அந்த ஒலிச்செறிவின் அலகுனா கேண்டிலா, இந்த ஒலிச்செறிவினா என்னது, டெசிபல். அப்போ இது சரி, அவங்க கேட்கறது தவறானது. அதிர்வெண்ணின் அலகு, அதிர்வெண்ணினா ஃப்ரீக்வன்சி, அதிர்வெண்ணின் அலகு ஹெட்ஸ். இரு போட்டுக்கோங்க, ஹெட்ஸ். அதிர்வெண்ணினா ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சியினுடைய அலகு ஹெட்ஸ். அலைநீளம் வேவ்லென்த், வேவ்லென்த்தின் அலகு மீட்டர். இது எல்லாமே சரி. அப்போ எது தவறு, வீச்சின் அலகு, ஒலியினுடைய வீச்சின் அலகு வந்து மீட்டர் பர் வினாடின்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. அப்போ ஒலியினுடைய வீச்சின் அலகு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே நம்ம டெசிபல் தான். ஓகேவா, டெசிபலினுடைய இருபடி, டெசிபலுடைய இருபடி, ஸ்கொயர் ஆஃப் டெசிபல்னு சொல்லுவாங்க. அப்போ ஒலி செறிவினுடைய வீச்சின் அலகு வந்து டெசிபலே திருப்பியும். ஓகேவா. 25. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन ஆஃப் திஸ் செஷன். சோனார், சாரிம்மா ஒரே நிமிஷம், இன்புட் சோர்ஸ் மாற்றி விட்டேன். சோனார் மற்றும் சோனார் அமைப்பு மற்றும் கேல்டன் விசிலில் பயன்படுத்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன விசில், சோனார்னாலே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ரேடார்னா ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ சோனார்னா சவுண்ட் நேவிகேஷன், தெரிஞ்சுக்கோங்க விரிவாக்கம், சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். ஓகேவா, SO சோ NAR சோனார், சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். இதில் வந்து இருக்கக்கூடியதுலேயே மிகவும் குறைவான அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மீ ஒலி மனிதர்களால் கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்காது, மீ ஒலியை தான் பயன்படுத்துவாங்க. இதே தான் வந்து கேல்டன் விசில்லையும் பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா, ஸோ மீ ஒலியை பயன்படுத்தக்கூடியது தான் சோனார் கருவி. ஸோ இன்றைய பிசி அல்டிமேட்டில் இயற்பியல் வினாக்கள் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வெப்பம் ப்ளஸ் அந்த ஒலி இதை பற்றிலாம் கொஞ்சம் லைட்டு சவுண்டை பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஸோ மேலும் பல இயற்பியல் வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நல்லா படிச்சுட்டே இருங்க கைஸ். ஸோ ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி இப்போ நான் இதை நடத்துகிறேன்னா இதை வச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும், டெவலப் பண்ணி படிச்சுக்கணும். படித்ததெல்லாம் ஞாபகம் வருதான்றதை செக் பண்ணிக்கணும். ஸோ பிசி அல்டிமேட்ன்றது வந்து உனக்கு தூண்டு விடுறதுக்காக தான், நீ தான் எரியணும் நெருப்பா. ஓகேவா, ஸோ பத்திக்கிட்டு எரிஞ்சு நல்லபடியாக ஆன்சர் பண்ணு, நல்லா பண்ணுவீங்க கைஸ்ன்னு நம்புகிறேன். ஓகேவா, ஸோ இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.